வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஒரு அழகான புது மாதம் ஒன்று வந்திருக்கிறது. அடுத்தது நீ நவம்பர் டிசம்பர் பட்ஜெட் எல்லாம் வரப்போகிறது. அரசியல் கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்றை உங்களுக்கு போட வேணும். ஆகவே இந்த மனசுல இருக்கிறதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆகவே இந்த வீடியோ வந்து இன்றைய தினம் ஒரு நெத் எஃப்எம் என்று சொல்லுகின்ற ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தான் நான் இன்றைக்கு வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறேன். இன்டர்வியூக்கு போவதற்கு சிங்களத்தில் இப்போது ஒரு முக்கியமான பிரச்சனை இலங்கையிலே ராமநாதன் அர்ச்சுனா எல்ஜிபிடி கியூ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச பிணை எடுத்தது ஏன்? இப்படி ராமநாதன் அர்ச்சுனான்றது ஒரு மாபெரும் பிரச்சனையாகவே மாறிவிட்டிருக்கிறது. ஆகவே சிங்கள ஊடகங்கள் மாறி 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 வந்து என்னை வந்து ஒரு தீவிரவாதி என்று சிங்கள மக்களுக்கு காட்டி என்னுடைய பெயரை உடைக்க வேண்டும் என்பதற்காக மேக்சிமம் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாறி 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 சிங்கள ஊடகங்கள் தொலைபேசியில் அழைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் வைத்தியர்கள் கதைப்பம் என்று. ஆகவே இன்றைக்கு நெத்தெஃபம் என்கிற வீடியோ ஒன்றுக்கு போவதற்கு தயாராக இருக்கிறார். சரி, விடயத்துக்கு வருவோம். இப்ப எங்களுடைய ஆக்கள்ல இருந்த முக்கியமாக புலம்பெயர்ல இருக்கிற ஒரு சில பேர்லையும் நாட்டுல இருக்கிற சில பேர்லையும் வந்து ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை என்னண்டா, இந்த நாமல் ராஜபக்சோட அர்ச்சுனாக்கு வந்த டீல் வந்தது என்னன்னு, இந்த பிரச்சனைகள் தொடங்கினது என்னன்று என்றுதான் ஒரு பெரிய பிரச்சனையா கிடக்கு இவங்களுக்கு. சரிதானே? அதாவது வந்து என்னண்டு இப்ப டீல் அடிச்சது இங்க போய் காசு வேண்டிட்டு என்ன பிரச்சனை, இவ்வளவு கோடி வேண்டிட்டான், பணம் என்றால் பிணமும் வாய துறக்கும் என்று சொல்லி கனவேர் வந்து இப்ப குளறி கொண்டிருக்கணும். அதுல என்னத்தை ஒன்று சொல்லணும் என்றால், என்னுடைய ஃபேஸ்புக்கு வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 3 அட்மின் மேர் இருக்கணும். இரவு காலமா பகல் இந்த 3 நேரத்திலையும் வந்து அந்த அட்மின் மேர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்ல வர கொமெண்ட்டுகளையும் என்னுடைய ஃபேஸ்புக்ல வர போஸ்டுகளையும் வந்து அவன் மேனேஜ் பண்ணி கொண்டு இருக்கணும். ஸோ அவைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறது, யாராவது என்று சொன்னாலே பிளாக் பண்ணு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பார்க்க தேவையில்லை, பிளாக் பண்ணுங்கடாப்பா, எல்லாரையும் பிளாக் பண்ணி தரல. ஏனென்றால் எங்களுக்கு அப்படி ஒருத்தரும் இருந்து கொண்டு இங்க எங்களுக்கு பின்னால் இருந்து வாழடிச்சு கொண்டு செம்படித்து கொண்டு இருக்க தேவையில்லை. குளர்றாக்களை பிளாக் பண்ணி. ஏன்னா என்னுடைய அரசியலை அவன் ஒரு அரசியலை சரியாக செய்வான், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கான்னு நினைக்கிறார்கள், என்னோட இருக்கட்டும். இல்ல அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம வீட்லையும் இல்லாம சைக்கிள்லையும் இல்லாம மாநில முதுகுல ஏறி தொங்க போறாம அப்படி போக கொண்டிருக்கிறார்கள் வந்து பிளாக் பண்ணி தரல. எனக்கு அப்படி அரசியல் தேவையில்லை. ஒருத்தன் வந்து உண்மையாக இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ளாம சந்தேக கண்ணோட பாக்குற என்னுடைய பின்தொடர்பவர்களை விட இல்ல ஒரு 15,000 பேர் அவன் என்ன நடந்தாலும் எங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நாங்கள் நினைப்பவர்கள் தான் எனக்கு தேவை. அவே தெளிவா சொல்லியிருக்கேன், சத்தம் வந்தாலே பிளாக் பண்ணு மச்சான். நான் எல்லாருக்குமே தெளிவா சொல்லியிருக்கேன், 3 பேருக்கும் பிளாக் பண்ணுங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்ப இந்த நாமல் ராஜபக்ச சாணக்க இவர்களுடைய இந்த அதாவது வந்து இவர்களோட இவன் எப்படி கூட்டு சேர்ந்தான், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன SLBB கட்சியோட இவனுக்கு எப்படி கூட்டி இருக்குது, இவன் எதற்காக இவர்களோட போய் சேர்ந்தான், இதற்கு உண்மையாகவே சேர்ந்து விட்டானா. ஆனால் ஒரு விஷயத்த பார்க்கணும், நான் இதுல ஒரு தலையங்கம் ஒன்றை போட்டிருப்பேன். மூளையை பாவீங்க என்னடா ஒரு தலையங்கம் ஒன்றை இதுல நான் போட்டிருக்கேன். என்னன்னு சொன்னா அதுக்குரிய காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த தலையங்கத்தை பார்த்துட்டு இவர்கள் வரட்டுமெண்டு, அதாவது வந்து இந்த வியூவர்ஸ் வந்து இதுல உண்மையான விடயங்களை தொடர்ந்து பார்க்கட்டுமெண்டு. ஆகவே இந்த நிமிஷத்துல இருந்து சில பேர் வேணுமெண்டா போகலாம். உண்மையான விடயம் என்பது வேறு, இந்த தலையங்கம் இந்த வீடியோனுடைய தலையங்கம் என்பது வேறு. அதாவது வந்து இதை சொல்லுவார்கள் கிளிக் பைட் என்னென்றால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன் பிடிக்க போறீங்கன்னு சொன்னா கொண்டே நீங்கள் ஒரு தூண்டில எறிகிறீங்கன்னு சொன்னா அந்த தூண்டில வந்து ஒரு பெயிட் இருக்கும். பெயிட் என்றால் என்ன சொல்றது, தூண்டில ஒரு இறை இருக்கும். ஸோ அந்த இறையை கிளிக் பண்ற மீன் வந்துதான் ஆகணும் தூண்டிலோட. அது மாதிரி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த இதுல நான் அந்த உள்ளுக்கு அழைக்க வேணும் என்பதற்காக, இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேணும் என்பதற்காக, அது காசு உழைக்கிறதுக்காக அல்ல. ஆனால் காசும் வரும் நீங்க பாக்குறதால. அவை இவனுக்கு காசு போயிடும் இந்த வீடியோவில் என்று நினைக்கிறார்கள், தயவு செய்து போயிடுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்றால், இந்த வீடியோ இந்த முன் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒரு கிளிக் பைட். ஆகவே இந்த நிமிடத்துல நீங்க நிப்பாட்டி போட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இவன் நினைச்ச மாதிரி இல்லைன்னு போகலாம். ஆனா என்ன விடயம்ன்றதை சொல்றேன் நான். என்னென்றால் இந்த பாராளுமன்றத்துல வந்து சாணக்க என்று சொல்லப்படுகின்ற, சாணக தெரியும் தானே உங்களுக்கு, சாணக என்று சொல்லப்படுறது வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். ஒன்று சாணக, மற்றது மது, அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன்ற வேறு யாரு நாமல் ராஜபக்ச. இந்த 3 பேர், நாமல மறந்து இல்லை, நாமல் ராஜபக்ச, இந்த 3 பேரும் இருக்கிறார்கள். ஸோ இந்த எல்லாரும் நப்பினம் வந்து நான் இவர்களோட ஒரு பெரிய சண்டை அடிபடணும், உருள வேணும்,
அதுல 2 கத்தியால குத்தோணும் அப்படித்தான் எல்லாரும் நச்சு கொண்டு போயிடும். இந்த அரசியல்ல சில விடயங்களை சொன்னா ஏற்றுக்கொள்ளுங்கோ. ஆனா அதற்கு முதல் நான் இதுல ஒரு வீடியோ ஒன்றை போடுறேன், அதை பாருங்க. දැන් ඊයේ දවසේ ආසන්නතම සිද්ධිය පාර්ලිමේන්තු මන්ත්‍රී රාමනාථන් අර්චුනා මන්ත්‍රීවරයා අධිකරණයට ඉදිරිපත් කරන අවස්ථාවේ මම හිතන්නේ ඔබතුමා සහ නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීවරයා යනවා එතනට. දැන් ඇයි ඔහු මෙතනදී අත්අඩංගුවටපත් වෙන්නේ? වැරදි තැනක වාහනේ නවත්තලා ඔයාගේ ඔළුව උඩ නවත්තන්නද? ඊට පස්සේ නිකන් මෝඩ කතා කියන්න එපා. ඒ කියන්නේ මේ මොකක් හරි මාර්ග නීතියක් වැරද්දක් කරලා යන්නේ. එතකොට වැරද්දක් කරපු කෙනෙක් ගාවට දේශපාලඥයෙක් අපිට යාළුවෙක් වැරද්දක් කරාම හරි මොකක් හරි මාර්ග සංඥාවක් ඇදුවාම හරි අපිට ගිහිල්ලා සපෝට් එකට යන්න පුළුවන්. දැන් දේශපාලන නියෝජනයක් කරන ඔබතුමාලා එතකොට අර වගේ පොලිස් නිලධාරියට බැනවැදපු වාගේ ඔළුව උඩ වාහනේ නවත්තන්නද කියලා ප්‍රශ්න කරපු සිද්ධියකට අත්අඩංගුවට ගත්තාම නිකන් ඔබතුමාලට දේශපාලනිකව නිකන් ඒක හොඳ නෑ වගේ කියලා හිතෙන්නේ නැද්ද එතනට ගිහිල්ලා නියෝජනය වෙන එක? එහෙම මදුක දැන් ඔබතුමා එතෙන්ට අපි ගියේ ඇත්තටම ඔහුගේ වරද වැරදි කියලා තමයි නාමල් රාජපක්ෂ මැතිතුමා කතාව ආරම්භ කරන්න. ඔබතුමා වොයිස් කට් එක දැක්කනම් එතුමාගේ කතාවේදීම කියන්නේ එතුමා වරදක් කරේ. එතකොට ඔබතුමාට වගේ තමයි අපිටත් යාළුවෝ ඉන්නවා. ඒ කියන්නේ අර්චුනා කියන පාර්ලිමේන්තුව ඇතුළේදී ඔහු පාර්ලිමේන්තුව වෙනකොට ඔහුගේ දේශපාලනිකව ඔබතුමාලට මේක බලපාන්නේ නැහැ. මෙහෙමයි දේශපාලනිකව බැලුවොත් අපි අර වගේ අර්ථකථනයක් වෙන්න පුළුවන්. දේශපාලනිකව බැලුවොත් අපි එතෙන්ට යා යුතුව තිබුණේම නැහැ. මොකද දේශපාලනිකව බැලුවොත් නෙමක දේශපාලනිකව බැලුවොත් ඔහු පාර්ලිමේන්තුවට ආපු දවසේම පළවෙනියටම ගහගන්න ගියෙත් මාත් එක්ක. එයා කියන්නේ පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා විනාඩි 5ක් ඇතුළත ආපු ගමන්ම නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා කොහොමද මට කලින් කතා කරන්න කියලා මගේ ඇඟට තමයි මුලින්ම ආවේ. يعني ඇවිල්ලා විනාඩි 5ක් යන්නත් කලින් මම හැබැයි මම එහෙම ගහගන්න සජිත් ප්‍රේමදාස මහත්මයාගේ ප්‍රශ්නෙට කලින් ඔබතුමාලා එක්ක තමයි ප්‍රශ්න ඇති කරන්නේ. ඉස්සෙල්ලම මාත් එක්ක තමයි ওই ප්‍රශ්නේ ඇති වෙන වෙලාවේ. එතකොට මං ඉතින් ගහගන්න යන කෙනෙක් නෙවෙයි. ඒකින්ද ඒ වෙලාවේ නාමල් රාජපක්ෂ මහත්මයා තමයි මැදිහත් වෙලා කිව්වේ නෑ මල්ලි මේ අර්ජුනට කතා කරන්න ඕන නම් කතා කරන්න දෙන්න කියලා. එතකොට එතනදී තමයි ඔය ඒ කියන්නේ එතන ඉඳන් ඊට පස්සේ අපේ යාළුකමක් කියන්නේ නාමල් රාජපක්ෂ මහත්මයාට එහෙම ප්‍රශ්නයක් තිබුණේ එතුමා ඒ කාලෙත් ඕන අර්ජුනට දෙන්න කිව්වා. ඒ වගේ ඒ කියන්නේ හැබැයි දැන් හොඳ මිත්‍රත්වයක් තියෙනවා කියලා අපිට පේනවා දේශපාලනයේදී. ඒක ඒ මිත්‍රත්වය ඇති උනේ ඕකත් එක්ක තමයි. ඒ කියන්නේ එතුමා බලාපොරොත්තු උනේ ඒ කියන්නේ පොහොට්ටුව කියන්නේ ඒ කියන්නේ ආර්චුනාට ඕන පුළුවන් නම් පීයකින් ගන්න. ඒ කියන්නේ එයාගේ වචනෙන්ම කිව්වොත් මං ආවේ නාමල්ට පීයෙන් ගන්න පුළුවන් නම් පාර්ලිමේන්තුවට. ඒක තමයි මට දෙවෙනි දවසේ කිව්වේ. පුළුවන් නම් මම නාමල්ට පීයෙන් ගන්නවා. දැන් ඒක තමයි එයාගේ ආරුම. හැබැයි එයා ඇතුළේදී යාට තේරුණා නාමල් රාජපක්ෂ කියන්නේ එහෙම කෙනෙක් නෙවෙයි කියලා. එතකොට ටිකෙන් ටික අපේ මිත්‍රත්වය ඇති වෙන්නේ වෙන දෙයක් උඩ නෙවෙයි. අපි විපක්ෂ කාර්යභාරය කරනකොට ඔහුටත් ආණ්ඩුවට විරුද්ධව උතුර වෙනුවෙන් ඔහු කතා කරනවා. උතුර වෙනුවෙන් උතුරේ ප්‍රශ්න කතා කරනවා, ගෝවීන්ගේ ප්‍රශ්න කතා කරනවා, දීවරයගේ ප්‍රශ්න කතා, අපිත් රටේ ප්‍රශ්න කතා කරනවා. අන්තිමට අපේ පොදු ප්‍රශ්න වලින් අපි දෙගොල්ලම කතා කරනවා. රටේ ප්‍රශ්න. අන්තිමට බලනකොට ප්‍රශ්න එකයි. සමහරවිට අපේ ගාව තියෙන ප්‍රශ්න අපි එතුමට දෙනවා, එතුමගේ ප්‍රශ්න එක සමහර දවසට අපි දෙගොල්ලොන්ටම කතා නැහැ. මට කතාව තියෙන දවසට අර්චුනාට නැහැ, අර්චුනාට තියෙන දවසට අපි ඉන්නේ. ඊට පස්සේ අපි බෙදාගෙන අන්තිමට අපේ මිත්‍රත්වයක් ගොඩ නැගෙනවා. එතකොට මේ අර්චුනාත් අත්අඩංගුවට ගන්නවා කියනකොට ඒ වෙලාවෙ ඉතින් යාළුවෙක් අත්අඩංගුවට ගන්න. එහෙම නැතුව අපි දන්නවා ඒක සාමාන්‍ය ඒ කියන්නේ ලොකු හොරකමක් කරලවත් වංචාවක් කරලවත් මිනිහෙක් මරලවත් නෙවෙයි පාරායිනේ වාහනේ නවත්තලා රණ්ඩුවක් වෙලා තියෙන්නේ. කියන්නේ ඕක මදුක මගේ ඒ කියන්නේ ආර්චුනා කියන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා නැතුව මගේ ගමේ යාළුවෙකුට වුණා නම් අපේ ගමේ යාළුවෝ ගණන් ගන්නවත් නැහැ. ගන්න වගේ යාළුවෝ ඉන්නෝ මට එක જાති යාළුවෝ ඉන්නෝ. ඒ යාළුවෝ හැමදාම එකම හැමදාම වලි දා ගන්නවා. මගේ එක જાති යාළුවෝ ඉන්නෝ. දැන් මගේ ඒ කියන්නේ මගේ යාළුවෝ ගත්තම එක යාළුවෙක් ඉන්නෝ ඒ જાතියම තමයි. ඌ හැමදාම වලි දා ගන්නවා. ඒ කියන්නේ ගුරුවරයෙක්. ඌ ආයි හැමදාම බයික් එක නැවතුව පොලිසියත් එක්ක වලියක් දා ගන්නවම තමයි. ඒ જાතියම තමයි අර්ජුන. හැබැයි ඒකෙන් කියන්නේ මිනිහ නරක මිනිස්සෙක්වත් ඒ එක අයගේ ඒ හැටි. හැබැයි ඒකෙන් කියන්නේ මේ මිනිස්සයා තනි කරන්න ඕන අධිකරණේ තනි කරන්න. ඒකෙන් ගිහලා මම පොලිසියට බැන්නෙත් නැහැ. ඒකෙන් ගිහලා මම එයා වෙනුවෙන් ගිහලා අධිකරණේ පෙනී හිටියේ නැහැ. මම ලෝයේ කෙනෙකුත් නෙවෙයි. මම එයාගේ තනියට ගියා කතා කරා. එළියට ආවා. එච්චරයි. ඉතින් ඊට එයා දෙයක් පෙනී හිටියේ නෑ. දසත සිසාරා විශ්වාසයේ සන්නාමය. දසත නිවුස්. දවසේ දසත පැතිරුණු පුවත් ඇසිල්ලෙන් දැනගන්න. දසත YouTube නාලිකාව සබස්ක්‍රයිබ් කරන්න.
இப்போ இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இதுல தனி சிங்களத்துல இருக்கிறபடியா நான் இதை உங்களுக்கு தமிழாக்கம் செய்து பார்ப்பேன்னு பார்க்குறேன். இது வந்து தசத்த என்று சொல்லி ஒரு சிங்கள ப்ரோக்ராம்ல டிவி சானக நான் ஒரு ஆளை கட்டிப்பிடிப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிதானே? நான் அதாவது ஜெயிலில் இருந்து வெளியால வந்த நேரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சிம்பிளா வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நான் கட்டிப்பிடிச்சு கதைச்சு தேங்க் பண்ணியிருப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க. வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு சில பேர்ல முக்கியமானது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன SLPP அல்லது மஹிந்த ராஜபக்ச கட்சியினுடைய தமிழ்லயே சொல்லுவோமே, அதுல இருந்து வந்து இந்த டிவி சானக கட்டிப்பிடிச்சு நான் கதைச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அதுல சரிதானே? என்னென்றால் இதுல டிவி சானக என்ன சொல்றாருன்ற தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு போடுறேன். முதலாவது கேளுங்க. அதை கேட்டா பிறகு சில பேருக்கு மண்டையில உரைக்குதான்னு பார்ப்போம். ஸோ அந்த தமிழாக்கத்தை முதல் சொல்றேன். இந்த டிவி சானகவை எனக்கு எப்படி தெரியுமெண்டா, முதலா போய் நான் கேமை கேட்டது வந்து பாராளுமன்றத்துல சஜித் பிரேமதாசா என்ற கதிரையில இருந்ததுக்கு பிறகு, அந்த கதிரையில இருந்து பிரச்சனைப்பட்டதுக்கு பிறகு நீங்க நினைப்பீங்க அந்த சுஜீவ அஜித் பெரேராவோ அஜித் சுஜீவ பெரேரான்னு சொல்லி சுஜித் பெரேராவோ என்று சொல்லி ஒரு வயசு போன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நல்லவர், சரியான நல்ல மனுஷன். ஐ மீன் பர்சனலா எனக்கு மறுக்க முடியல, நல்ல உறவுகள் இருக்கிறது. அவரோட தான் நீங்கள் அந்த அடிபட்டு பிரச்சனை என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? எதிர்கட்சி தலைவருடைய அலுவலகத்துல அடிபட்டது பிரச்சனைப்பட்டது என்ற மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உண்மை என்னண்டா வந்து நான் முதலா கேமை கேட்டது வந்து எங்கண்ட இந்த டிவி சானகோட. அது என்னென்றால் அந்த எங்களுடைய முதலாவது நாள் ஸ்பீச் இருக்குதானே. ஸோ அந்த ஆரம்ப ஸ்பீச் வந்து அன்றைய தினம் எனக்கு அது வந்து ஒரு பயங்கர ஒரு மறக்க முடியாத ஒரு நாள். லிஸ்ட்டை போய் எங்க இப்படி யார் டைம் அலோகேட் பண்றா ஒன்றுமே தெரியாது. அப்ப நான் அதுல போய் கேட்கின்ற போது எனக்கு அதுல லிஸ்ட் ஒன்று ஒட்டி இருக்காங்களா, அந்த ஓர்டர்ல தான் கதைக்கலாம்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்டா பாராளுமன்றத்துக்கு போறோம், ஒன்றுமே எங்கட தமிழ் கட்சியை சொல்லி தெரியலையா. ஸோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா சுயேட்சை உறுப்பினரா போறோம். அப்ப நான் போய் பார்த்தால் என்னுடைய பேருக்கு முன்னம் வந்து கணவருடைய பேர் இருக்கிறது. இந்த பேர் பின்னேரம் 4:30-5 மணிக்கு முடிகிற நேரத்துல என்னுடைய பேர் இருக்கிறது. அப்ப நான் போய் கேட்கிறேன் எதிர்க்க ஒரு ஆள்கிட்ட, அந்த வேலை செய்யறவர்கிட்ட, இது என்னடி இந்த ஓர்டர் போடுறது, யார் இதை தீர்மானிக்கிறோம்? எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்துல தான் இது வந்து தீர்மானிக்கிறோம். சரி, ஓகே. எங்க எதிர்கட்சி தலைவர் அலுவலகம் இருக்கு 3ஆம் மாடியில. சரி, 3ஆம் மாடிக்கு போயாச்சு. அப்ப அங்க போக ஒரு ஆள் வெளியால வருது, சிம்பிளா கோட்டும் போட்டோன்னு வெளியால வருது. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப நான் தமிழ்ல இருக்கிறேன், எக்ஸ்கியூஸ் மீ, இப்படி இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க என்று சொல்லி தமிழ்ல சிங்களீஸ் கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் சொல்ல. ஓகே, மற்ற சிங்கள கதா கணப்புடுவாங்க. மே தாள தீனுவா, மே பலண்டோ நாமல் இசராடு தாள தீனுவா, யகா இசராடு தாள தீனுவா. எனக்கு தெரியாத அவர் SLPP-னுடைய பாராளுமன்ற உறுப்பினர். சரிதானே? அப்ப மச்சான் இப்படி போட்டிருக்குன்னு சொல்லி தம்பி இப்படி தம்பி மேரிஸ் என்ன பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்ல அவர் சொன்னார், நான் வந்து நாமளுடைய கட்சி தான். எனக்கு ஏறிச்சு பார்த்தா உங்கள்ட்ட பேர் என்ன இருக்கு, டிவி சானக அதுக்கு முன்னுக்கு இருக்கு. எப்படி கோபம் பெறும்? அப்போ நாங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் முன்னுக்கு போடிங்கன்னு அது நாங்கள் டிசைட் பண்ணுறதில்ல. அந்த முதல் ஸ்கூலில் பிரின்சிபல் மேரிட்ட போய் அடிபடுற மாதிரி தான் டீச்சர் மேரிட்ட நாங்கள் போடுறதில்ல, அது எதிர்கட்சியில் என்று சொல்ல. அப்போ நான் சொன்னேன், அது என்ன, நான் ஒரு கட்சி தலைவர், நீங்கள் எல்லாம் தேசிய பட்டியலில் வந்தார்கள். ஸோ தேசிய பட்டியலில் வந்த உங்களுக்கு வந்து முன்னுக்கு காய்க்க போட்டிருக்காங்க. நாங்கள் ஓட்டு எடுத்து வந்தது நாங்கள் சுயேட்சை பாராளுமன்ற அப்படி இப்படி எல்லாம் கேமை கேட்டுக்கொண்டு போகிறோம். உள்ளுக்குள்ள கேமை கேட்க அவன் சொல்றான், சாரி, நாங்கள் இதை டீசெண்டா நாங்கள் இதை தீர்மானிக்கிறீங்களா, இதை வந்து தீர்மானிக்கிறது வந்து எதிர்கட்சி தான் சொல்லி கூட போடுறோம். அப்பதான் எனக்கு டிவி சானகவை தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப நான் அவரோட கேமை கேட்ட அப்புறம் நாமல் உள்ள போனா நாமல் நிக்கிறார், பெட்டிய தட்டி கைகளோட நாமல் நிக்கிறார். அப்ப எனக்கு இவர படங்கள்ல பார்த்து தானே பழக்கம். ஸோ நான் போய் நேர எக்ஸ்கியூஸ் மீ நாமல் ராஜபக்சவான்னு கேட்க எஸ். அப்ப நான் சொன்னேன், நான் வந்து இப்படி சேஞ்ச் பண்றதுக்கு என்ன டைம் முன்னுக்கு விட்டு தருவீங்களாடு, அப்படியெல்லாம் விட்டு தரையில்லாதுன்ட்டு ஃபர்ஸ்டா தொடங்கினார். இப்ப நான் சொன்னேன், ஓகே, யார் இதை தீர்மானிக்கிறேன்னா அது சஜித் பிரேமதாசா தான் இதை தீர்மானிப்பார். சஜித் பிரேமதாஸ் எல்லாம் போய் கேட்டு இருக்கேன், அது இதுக்குரிய ஆபீசர் யாரு, ஏதாவது ஒரு முறை ஒன்று இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப எடுத்த வாக்குகள் அடிப்படையில் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையின் அடிப்படையில் அல்லது ஏதாவது வடக்கு கொடுத்துட்டு கிழக்கு கொடுத்து தெற்கு கொடுத்துட்டு வடக்கு கொடுத்து அப்படி ஏதாவது ஓர்டர் அடிப்படையிலான கதைக்க விடலாம். ஸோ இப்படி விடுறீங்கன்னு சொல்லி நான் கேட்க உள்ள போய் பார்த்தால் அந்த வேலை செய்கிறவன் நிராஷா மிஸ் பாவன் நல்ல மனுஷி. அவன் சொன்னா, இல்லை, இதுக்கு தமிழ் பாராளுமன்ற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இருக்கிறார், அவரோட போய் கதைங்க. அவரோட போயிட்டு அங்க கதைக்க அவன் சொல்லிச்சு, இது நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், இதெல்லாம் டேபிளுக்கு அனுப்பியாச்சு, மாத்தலான்.
அப்ப அங்க போய் கேம் கேட்க நாமல் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மந்திரி ஆகிய நாமல் வந்து எனக்கு சொன்னார், இது மாதிரி சொன்னா நீங்க இப்ப இந்த நாமல் மச்சானடிவீங்களே, சோ உங்களோட கதைக்கவும் மேலாது. சோ நாம இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நான் போய் கத்தியால குத்தி கொலை செஞ்சு நான் ஜெயிலுக்கு போகணும் நாமல, அவ்வளவுதான் உங்களுக்கு ஆசை. எப்படி முட்டாள்தனமா இருக்கிறீங்கன்னு ஜோதிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. இதுல பதில் சொல்றாங்க, இல்ல கமெண்ட் பண்றாங்க, நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. அரசியல்ல யாருமே எதிரிகள் இல்லை. இங்க பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கட்டிப்பிடிச்சு கதைச்சு நண்பர்களாக தான் இருப்பார்கள். இங்க யாருமே எதிரிகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. சரி, அப்ப நாமல்கிட்ட கேளுங்கன்ட்டு அப்ப நான் நாமல்கிட்ட போய் கேட்கிறேன், can you give me your slot for me and but can you take my slot for yourself? உங்களுடைய ஸ்லாட்டை வந்து எனக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஸ்லாட்டை நீங்க எடுக்கிறீங்கன்னா yeah, no problem, no issues, you can take doctor, no problem. ஸோ அப்ப நான் கொஞ்சம் திங்க் பண்ண, என்னடா அப்ப அப்படி போய் கேட்ட உடனே அப்ப பெரிய கையோட எல்லாம் இருக்கிறாள், அடிபாட்டுக்காரன் பெரிய கம்பாம்பல். சரிதான். அப்ப என்னடா அவன் ஓமண்டுட்டான்னு போட்டு சரி என்ன பின்ன டைம் கிடைச்ச சந்தோஷம் தானே. ஸோ கதைக்க தொடங்கியாச்சு. கதைக்க தொடங்கி அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாளுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு 3 மாதம் கழிச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா டைம் கொடுக்காம 77 நாட்கள் கடந்து பிரச்சனை நடக்கல பார்த்தா நாமளை கண்டா அவர் சிரிப்பார், நானும் சிரிப்பேன் போறது. டிவி ஜானக கண்டா ஹாயண்டா போறது. மூஞ்சே நீங்க நினைக்கிற மாதிரி முஞ்ச பாராளுமன்றத்துக்குள்ள நின்று கூடாது. இல்ல இதுகளை விளங்காம இதுகளை வந்து எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை காலத்துல இதுல சொல்லாதால நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க என்னண்டா நாங்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ள எதிரிகள், ஒவ்வொரு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும். இங்க அரசியல்ல தான் எதிரி, அரசியல்ல தான் அடிபாடு, கொள்கை தான் வித்தியாசம். அதில் செய்து விளங்கிக் கொள்ளும். ஆனா உண்டாயிருந்து சாப்பிடுவோம். நல்ல நண்பர்களாக இருந்தா நடக்கிற விடயங்களை கதைச்சு மாத்தி கொள்ளலாம். சரிதானே. ஆனால் என்ன பம்பலண்டா அன்றைக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு 2 நாளை கழிச்சு என்னென்றால் நாமல் வந்து 2 நாளைக்கு இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு நாமல் வெளியில இருக்கிறார். அப்ப கூப்பிடுறப்பா கதைப்பம் டாக்டர் யூ டோன்ட் டாக் டு அஸ் நோ அண்டு. அப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வந்து மொத்த வைரமா வச்சு கொண்டிருக்கிறேன். அவர்கள் கேட்கிறார்கள் நீங்க கதைக்க மாட்டீங்களா டாக்டர்? ஓகே போயிருந்தோம், ஹாய் மச்சான் ஹவ் ஆர் யூ அண்டு போட்டு ஃபார்மாலிட்டிக்கு போய் சொல்லி கொண்டு இருந்து கதைக்கிறது. சரிதானே. இருந்த கதைகைகள்ல பார்த்தால் அவர் சொல்றார், நான் சொன்னேன் இப்படித்தானே என் அப்பா வந்து கொலை செஞ்சது வந்து இப்படி, அப்பா இயக்கத்துல இருந்தவர், எல்டி பெரிய இதுல போலீஸ்ல 2ஆவதா இருந்தவர், 2 கதைக்கு அவன் கேட்டுட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இப்படி பதவியா ஹாஸ்பிட்டல்ல வச்சு காணாமல் ஆகப்பட்டார். அதுல எனக்கு உங்களோட கதை கவர்மெண்ட் ஒன்றுமே தேவையில்லை, பட் எனக்கு உங்களோட தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை. அதுல தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை தானே எனக்கு. சோ தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்படியே இருப்போம், நான் இந்த இனத்துக்காண்டி இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல நீங்கள் அரசியலுக்கு இப்பதான் வந்து புதுசு, இங்க இப்படி யாரையும் செய்யாதீங்க டாக்டர், அதால வந்து நீங்க தனிச்சு போயிருங்க பாராளுமன்றத்துல. ஒருத்தரோட இப்படி இங்க ஒருத்தரும் எதிரியும் இல்லை ஒன்றும் இல்லை. இவன் எந்த வீட்டை பார்ட்டி நடக்குதுன்றா இவங்க முழு பேரும் சாப்பிட வருவாங்க டாக்டர், அப்படி யோசிக்காங்க. நீங்க யூ ஹேவ் டு சேஞ்ச் அ லாட் பட் திங்க் டுவைஸ் எனக்கு சொல்றேன். அப்ப நானும் யோசிக்கிறேன் உண்மையா இருக்குமோ சில நேரத்துல என்ன கர்மத்துக்கு ஒண்ணு இப்படி போட்டு சொல்றாங்க. அது பிறகு டிவி சாணகம் இல்லமா வந்து ஹாய் டாக்டர், நான் ஹாய் டாக்டர் என்று காய்ச்சிட்டு போறது, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு கொஞ்சம் நாட்கள் போய்க்குள்ளதான் இந்த நாங்கள் இவரோட இருக்கைகள்ல எனக்கு விளங்கி கொண்டது, இந்த அரசியல்ல யாரோடையும் கொழுவவும் இயலாது, சண்டை பிடிக்கவும் இயலாது, பிரச்சனை போடவும் இயலாது, அடிபடவும் இயலாது. இதெல்லாம் இந்த மைக்குக்காண்டியும் இந்த அரசியலுக்காண்டி தாய்மொழி அவர்கள் எல்லாருமே நல்ல நண்பர்கள் என்றது அதை பிறகுதான் நான் விளங்கிக் கொள்றேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் விளங்கிக் கொள்றேன். இது அடிபட்டு பிரச்சனைப்பட்டு குத்துப்பட்டு இட்டிச்சு மூஞ்ச எல்லாத்தையும் கழுத்து எல்லாத்தையும் நெரிச்சு விளங்கி கொள்ளுகடா, அதெல்லாம் செய்யலாது. அதெல்லாம் செஞ்சா சிரிப்பானுகள். நீங்க நினைக்கிற மாதிரி மண்டையை கொண்டு கல்லால் அடிச்சு அப்படிலாம் செய்யலாது. ஆகவே இந்த விடயத்தை வந்து நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன். என்ன கவலைண்டா இந்த என்னதான் உங்களுக்கு உண்மையா ஓப்பனா சொன்னாலும் நீங்கள் அதை ஒருபோது நம்ப மாட்டீங்க. ஆனா அவன் சொல்ற கதை, இவன் சொல்ற கதை, அந்த கதை, இந்த கதை, அந்த ஃபேஸ்புக்ல வர கதை, இந்த வீடியோல வர இந்த வீடியோ போட்டதுக்குரிய முக்கியமான காரணத்தை சொல்றேன். நேன் இந்த தலையங்கத்தை இப்படி போட்டனால நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க. எடுத்து பார்த்தாதான் உங்களுக்கு விளங்கும். ஓகே இதான் ரியல். உண்மையா சொல்றவனே பைத்தியக்காரன் தான் இந்த உலகம் சொல்லும். நான் கே லெஸ்பியன் இல்லை தானே, ஆகவே நான் உண்மையை சொல்ற பைத்தியக்காரன்னு சொன்னா எனக்கு கவலை இல்லை. கே லெஸ்பியனா இருக்கிறது அதை விட கேவலம். சோ உண்மையை சொல்லி பைத்தியக்காரன் பெயர் பண்றது வந்து பெட்டர். மக்களை ஏமாற்றி 15 வருஷம் வந்து எங்களை எல்லாரும் ஏமாற்றி கொண்டு, உங்களுக்கு தெரியும் இந்த சைக்கிள் சங்கு வீணு அது இது 15 வருடம் எங்களை எல்லாம் ஏமாற்றி கொண்டு இருந்தது. ஆனா அதே எல்லாரையுமே நல்லவர்கள் என்று சொல்லி போட்டு உண்மையாக இருக்கிற ஒருத்தனை வந்து நீங்கள் டீல் அடிக்கிறான் காசு வேண்டான் டீல் அடிக்கிறான்னு சொல்லிக்கதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. சரி, விஷயத்துக்கு வாரன். இந்த நாமல் ராஜபக்ஷ இந்த பிரச்சனை வந்து உண்மையாகவே அன்றைக்கு ஏன் இந்த டிவி சாணகவும் நாமல் ராஜபக்சவும் வந்து என்னத்திற்காக வந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நான் ஓப்பனாவே போட்டு உடைக்கிறேன். இதுல வந்து 2 விடயங்கள் இருக்கலாம், அதை வடிவா விளையங்கள். இதுல வந்து அரசியல் 2. ஒன்று வடக்கு மக்கத்துல இப்ப ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொறுத்த வரைக்கும் டக்ளஸ் தேவானந்தா தான் அவர்களுடைய, அங்கஜன் ராமநாதன் தான் அவர்களுடைய ஆக்களாக விழாலம் இருந்தது.
அவர் 2 பேரையும் மக்கள் வந்து திரத்திட்டார்கள், அதாவது வந்து அரசியலிருந்து அனுப்பிட்டார்கள். ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் டக்ளஸ் தேவானந்தா மறுபடியும் டக்ளஸ் அங்கஜன் ராமநாதனோடு நிற்கலாது. ஆகவே நாமளுக்கு சில நேரங்களில் ஒரு எண்ணங்கள் இருக்கலாம், தாங்கள் இந்த அரசாங்கம் கவிழ்கின்ற சந்தர்ப்பத்துல அடுத்த காலங்கள்ல தாங்கள் சில நேரத்துல வடக்கு மாகாணத்துல இதுலயும் 2 நிரந்தரமான அரசியல் இருக்கலாம், என்னுடைய காலத்துல பிடிச்சு கொண்டு மேல எழும்பலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம் சில நேரங்கள்ல நாமல் ராஜபக்ச. அதே நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னா 2வது விஷயம் இல்ல, அங்கஜன் ராமநாதனோ டக்ளஸ் தேவானந்தாவோ எழும்பேக்குள்ள நான் அவர்களை இந்த அரசியலை விளங்கி கொள்ளுங்க, தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும் விளங்கி கொள்ளுங்க, நான் அவர்களை எழும்பாம அடிக்காம இருக்கிறத தடுக்கலாம். இதுதான் அரசியல், இதுதான் பாலிடிக்ஸ். ஆகவே எப்போ ஒரு நல்லவர்களா இருந்தா இவங்க நினைக்கலாம் என்னன்னா, நான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியோ இல்லாட்டி எனக்கு வந்து நல்ல நண்பன் மாதிரி இருக்கிற மாதிரி காட்டி கொள்ற நேரங்கள்ல மக்கள் நாமளை திருப்பி ஏற்றுக்கொள்வார்கள் தானே என்ற ஒரு ஆசை வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி ஒரு மரியாதை இருக்கிறன்றத உங்களுக்கு நாங்கள் சொல்ல தேவையில்லை. இந்த அரசியல் தொடங்கி இன்றைக்கு கிட்டத்தட்ட 450 நாள் ஆகுது. இன்றைய வரைக்கும் பேசு பொருளாக நான் தான் இருக்கிறனே ஒழிய நீங்கள் வந்து குளர்றாக்கள் இல்லை. ஆகவே நீங்கள் அதை என்னதான் குளறினாலும் முன்னாலும் ரியாலிட்டியை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இல்லை ரியாலிட்டியை விளங்காட்டி நான் 5 வருஷம் கழிச்சு அந்த ரியாலிட்டியை நீங்கள் விளங்க கூடியதா இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால், ஒன்று அது காரணமாக இருக்கலாம், அல்லது வந்து டக்ளஸ் தேவானந்தா அல்லது அங்கஜன் ராமநாதன் திருப்பி மறுபடியும் அடுத்த அரசியல்ல போட்டியிடுற சந்தர்ப்பங்கள்ல நான் அவர்களை அடிக்காம அவர்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கலாம். இப்படி ஒரு அரசியல் ஒன்று இருக்கலாம் அவர்கள். ஆனா அதையும் தாண்டி பாராளுமன்றத்துல அவர்களுக்கு வந்து இப்போது அரசியல் மீளெழுச்சி ஒன்று தேவைப்படுது. சோ அதுல உண்மை பேசுகின்ற ஒருவரோட அவர்களுக்கு நிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கலாம். சோ இவரோட நிக்கிறபடியா நாங்களும் உண்மையானாக்கள் என்ற காட்டுற மாதிரி. இப்ப என்னோட சொல்லுவார்கள், பூவோட சேர்ந்த நாரும் நல்ல வாசம் வீசுமண்டு, அது மாதிரி நேர் நாத்தமண்டா பூவன் நாரும், அது உங்களுக்கு நன்றாவே தெரியும். ஆகவே இதுல உங்களுக்கு விளங்கோணும் பூவார் நேர் ஜாரண்டு. ஆனால் அரசியல் எதிரி இல்லை, அவர்களை நாங்கள் ஒரு கரையில ஒதுக்கி வச்சிருப்போம், அவர்களை பாட்டுல வச்சிருப்போம். அதால நாங்கள் அவர்களோட போய் நின்று சண்டை பிடிக்கிறதோ பிரச்சனை பண்றதோ அல்லது டிவி சானக அதை கேட்கிறார், டிவி சானகிட்ட கேட்கிறார்கள், இப்படி ரோட்ல எல்லாம் காரை பிளாக் பண்ணி போலீஸாருக்கெல்லாம் மோடி ஆண்டு பேசுறார், நீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று பேசுகின்ற போது அவர் சொல்றார், மதுப்புல நாமல் ராஜபக்ச கூட. ஆனால் நாமல் ராஜபக்ச சொன்ன அந்த இன்டர்வியூல தெளிவா சொல்லி இருக்கிறேன், நாமளும் சொல்லி இருக்கிறார், நானும் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய கடவுள். நான் இன்றைக்கு ஒரு நெட் எஃப்எம் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு தான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா வடிவா தெரியும், செகண்ட் செக்ஷன் நான் அதுல ட்ரை பண்ணி போட்டுக்கொண்டு அதுல கழிச்சு கொண்டு இருக்கிறேன். நாவே அந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2 விடயத்தை நீங்க பார்க்கணும், 2 விடயங்களை பார்க்கணும். ஒன்று, இவரை வந்து மறுபடியும் காப்பாத்துறதுக்காக என்னுடைய பேரை பாவிக்கிறதுக்கு மேல எழும்பலாம் என்ற ஒரு நப்பாசம் ஒன்று இருக்கலாமா வைக்கல, என்னோட நேரடியா ஒன்றுமே கம்யூனிகேட் பண்ணப்படவில்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் அங்கஜன் ராமநாதன் அவர்கள் எழும்பாம நான் அடிக்காம தடுக்கிறதுக்குரிய தேவையா இருக்கலாம். அது அந்தந்த நேரங்கள்ல அரசியல் வரைகள் அந்தந்த நேரங்கள் அதில் பார்த்துக்கொள்வோம். அதை விட்டு போட்டு இப்ப இந்த படத்தையும் எடிட் பண்ணி போட்டு கௌசல்யாண்ட படத்தையும் எடிட் பண்ணி போட்டு களத்துக்கு கீழே சிவப்பு சாலில் போட்டு நாங்கள் போடுறாண்டா சிவப்பு மஞ்சள் கருப்பு சாலில் 3 காலையும் போடுவோம். என்னுடைய ஊசி கட்சியினுடைய முக்கியமான கலர் கருப்பு. அது ஏனென்றால் என்றால் கரும்புலியெல்லாம் ஞாபகம் வச்சுறதுக்காக நான் அந்த கருப்புன்றதையும் அதுல சிவப்பும் மஞ்சளும் இருக்கிறது, வெள்ளையும் இருக்கிறது. நான் ஒரு வைத்தியர் என்றபடியா தூய்மையாக அந்த வெள்ளையும் மற்றது அதுக்கு 70% சிவப்பு, அப்படி அது நாங்கள் கொடியில் எழுதிய மறுமணம் செய்ய நீங்க பார்க்கலாம். ஆனா இதுதான் அதனுடைய முக்கியமான பிரச்சனை. இப்ப எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை என்னண்டா, இவன் டீல் அடிச்சுட்டான்னு ப்ரூவ் பண்ண வேணும், இவன் வந்து காசு வேண்டிட்டான்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஒன்றும் வழி இல்லைன்றவன நாமல் வந்து போனதை கத்து குளறி கொண்டு இருக்கணும். எனக்கு அது மாதிரி பிரச்சனை இல்லை, நீங்க என்ன வேணும்னா குளறினாலும் என்ன ஃபாலோ பண்றாக்கள் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் அது உண்மையான கூட்டமாக இருக்கணும், அதை வடிவ விளங்கி கொள்ளும். நீங்க சொல்ற மாதிரி போய் அங்க போய் நாமளுக்கு அடிச்சோட விளங்கி கொள்ளுங்கடா. உங்களுக்கு சொல்றதை கேட்காட்டி நான் என்ன செய்யறது, இனி போய் கத்தியால குத்துறதோ அடிக்கிறதோ இடிக்கிறதோ அந்த வேலையில என்னால செய்யலாது. அப்படி பாராளுமன்றத்துல மண்டையை பாவிச்சு அவர்களோடு ஏதாவது செய்யக்கூடிய விடயங்களை செய்யலாமே ஒழி அவரோட போய் அடிக்கிறது பிரிக்கிறது பிரச்சனை படுறது கத்தியால குத்துறது நாமளுக்கு போய் கொண்டு வைக்கிறது அப்படியான வேலைகளை செய்ய இயலாது. செய்யறேன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து குளர்றாக்கள் யாராவது வந்து நாமளுக்கு போய் குண்ட வைங்க, மஹிந்த ராஜபக்ச போய் குண்ட வைங்க. இது அரசியல் என்ற வட்டத்துக்குள்ள நாங்கள் இருக்கல சில விஷயங்களை வந்து நாங்கள் ராஜதந்திரிகள் மாதிரி சும்மா கூவி கூவி கொண்டே இருக்கும், அது என்ன பிரச்சனை இல்லை. ராஜதந்திரிகள் மாதிரி நாங்கள் சற்று சிந்தித்தான் சில வேலைகளை செய்யணும். அது முதலாவது. அதை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பி ஒரு ஆள் அந்த படத்தை அடிச்சு போட்டிருக்காரு, தன்னுடைய முக புத்தகத்தை தெரியாம போட்டார். அவர் இப்ப பில்லியன் கணக்கா எனக்கு தரப்போறார், என்னுடைய அப்பாவினுடைய பேரையும் தெளிவுபடுத்தி போட்டிருக்கிறார். சோ அவர் எனக்கு பில்லியன் கணக்கா தரப்போறார், அது வேற பிரச்சனை. சோ இந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் வந்து உண்மையான விடயம் என்ன என்று உங்களுக்கு சொல்லுவதற்காகவும்
அதே இடத்துல பாத்தீங்க என்றால் இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு ஐயப்பாடு ஒன்றை மக்களுக்கு ஏற்படுத்தணும்ன்றதுக்காக அந்த கிளிக் பைட்டாக போட்டிருக்கேன். நாமல் நல்லவர். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த அரசியல்ல உண்மையாவே யாரு, நான் சிங்களத்துல போற இன்டர்வியூலையும் தெளிவா சொல்லி இருக்கிறேன். சிங்கள ஊடகத்துல நீங்க சொல்ல ஒரு தமிழன், ஒரு போக்கிரி, என்ன பேசுகின்ற போக்கிரி தமிழர்கள், யாராவது ஒரு போக்கிரி தமிழன் வந்து ரோட்ல நின்று சொல்லட்டும் பாப்போம், தேசிய தலைவரனுடைய தெய்வம் உங்களுடைய பாராளுமன்றத்துல வச்சிருக்கிறீங்க தானே, இப்ப எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கட்சியில வச்சிருக்கிறீங்க தானே, போய் சொல்லுங்க மேலுமண்டா தேசிய தலைவர் எங்களுடைய கடவுள் என்று ஒருத்தனும் சொல்ல மாட்டான். நான் பாராளுமன்றத்துல தேசிய தலைவரை பற்றி கதைத்தா பிறகுதான் இவர்கள் எழும்பி நின்று காய்ச்சி கொண்டுகிறார்கள். தமிழரசு கட்சிக்கார் காய்ச்சி கொண்டு அதை விளங்கிக் கொள்ளுங்கோ. நாங்கள் வந்து தையிட்டி உடைக்கணும் அரசியல் செய்து வாக்குகளை கேட்கிறவனும் இல்லை. விளங்கி கொள்ளுங்கடா, உங்களுக்கு சொன்னா விளங்கி இல்லை. எனக்கு விளங்கல் என்றால் உண்மையாக இருக்கிற ஒருத்தனை கெட்டவன் என்று சொல்லுகின்ற இந்த சமூகம் தங்களுக்கு டீல் அடிச்சு, உங்களுக்கு தெரியும், இப்ப கிளிநொச்சியில இருந்து அங்க ஆணுகிற வரைக்கும் 11 பார் இருக்கிறது. அந்த பார்ல வந்து எத்தனை ஆயிரம் சனம் தண்ணி வேண்டி குடிச்சு, அதுல கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு பாருக்கு 70 லட்சம் 80 லட்சம் படி 1 கோடி படி 11 பாருக்கும் 1 கோடி 110 11 கோடி. சோ அப்படி வேண்டினவர்களை எல்லாம் தேசிய தலைவருடைய பிரதிநிதிகள் என்று நினைச்சு கொண்டு நீங்கள் வாக்கு போட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் தையிட்டி விகாரைய உடைப்பம் என்று கத்துறவர்களை எல்லாம் ஜெனீவாவுக்கு போய், உங்களுக்கு தெரியும், நான் கௌசல்யாவை கொண்டு போய் தெளிவாக அங்க ஜெனீவாவுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணி நாங்கள் 2 பேரும் சரிவரையில அரசாங்கம் பிளான் பண்ணப்பட்டு பிளாக் பண்ணி இருக்கிறது. ஆகவே தெளிவாக நான் கௌசல்யாவோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கூட சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பி இருக்கிறேன். ஃபோர்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ் குரூப் அந்த இதுக்கு வந்து தெளிவாக அனுப்பி இருக்கிறேன். அது உங்களுக்கு விளங்க வேணும். அப்ப நான் மட்டும்தான் ஒரே ஒரு தமிழ் பாராளுமன்றம். ஆனா இதுல உங்களுக்கு தெரியும், சைக்கிள் நான் போயில, அங்க போய் ஜெனீவாவில் நின்றவர் அங்க போய் சாட்சி சொல்லல. சோ அவர்களை துரோகி என்று கதைக்காத இந்த கைவாறுகள் வந்து என்னை மாதிரி உண்மையா இருக்கிறவர்களை கதைக்க சரியான கவலையா இருக்கு. ஆனால் இதை நான் தாண்டி போயிடுவேன். இந்த பாமர மக்களுக்கு, இந்த அரசியல் விளங்காத மக்களுக்கு அவன் மாபெரும் ஒரு அரசியல் செய்கிறான் என்றது வந்து விளங்காது. இன்று வரைக்கும் எதிர்கட்சியில இருக்கிற விமல் வீரவன்ச பாராளுமன்ற உறுப்பினரும் இல்ல, அவர் அர்ச்சுனாவை போடுங்கடாப்பா, அவன் தான் எதிர்கட்சிக்கு சரியா வருவான்னு ஒரு தமிழ், உங்களுக்கு சம்பந்தம் தெரியும் தானே, உங்களுக்கு சம்பந்தம் பெரிய நான் கதைக்க விரும்பல. கிளண்டி போய் சாகுற நேரத்துல எதிர்கட்சி பொறுப்பு எடுக்க ஒருத்தரும் இல்லாத நேரத்துல போனது. என்னுடைய விவாதங்களாலையும் நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதாலையுமே மட்டும்தான் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விதத்தை சொல்றேன். நான் இன்று வரைக்கும் பாராளுமன்றத்தை மதிக்கப்படுறேன். சிங்கள மக்களுக்கு இடையிலையும் நான் மதிக்கப்படுறேன். உங்களுக்கு அந்த விஷயத்தை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே விமல் வீரவன்ச அவர்கள் கூட சொல்லுகிற அளவுக்கு அவர் நல்லவனோ இல்லாட்டி விமல் வீரவன்சோட போய் கூட்டு சேர போறோன்னு இல்லை. எதிரியாலையும் மதிக்கப்படுற அளவுக்கு மதிக்கப்படுற ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேர்ல 5வது ரேங்க் இருக்கிற ஒருத்தனை உங்களுக்கு தாங்க இல்லாம வயிறறியாம இங்க கத்தி குளறி வீடியோ போட்டு அழுது தலைவிழா நின்று அண்டவேரா கழட்டி விட்டு ரோட்ல விட்டு ஓடி திரிஞ்சாலும் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் என்னுடைய அரசியலை உங்களால உடைக்க இயலாது. என்னுடைய அரசியலை உடைக்கிறத நீங்கள் கனவுலையும் நினைச்சு பார்க்க இயலாது. சரிதானே? ஆகவே கும்பிடு போட்டு கேட்கிறேன், உங்கள்ட்ட இந்த மாதிரி சில்லதரமான வீடியோக்களை எடிட் பண்ணி போறதை விட்டு போட்டு, பேர் எடுக்கணுமே போறத விட்டு போட்டு உண்மையை விளங்கிக் கொள்ளுங்க. நாமல் ராஜபக்சவனோட அப்படித்தான் காசு வேண்டி டீல் அடிச்சாலும் எனக்கு நாமல் காசு தந்தேன்னு சொல்லி அந்த காசை கொண்டு வீட்டை கட்டி போட்டு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். காசு வேண்டிட்டு நான் இந்த வேலை விட்டபடியே எனக்கு டீல் வந்தது, அவே அந்த காசுகள் வந்திருந்தபடியே நான் ஒரு வீட்டை கட்டினா எனக்கு இருக்கிறதுக்கு இடமில்லைன்னு சொல்லிட்டே போகக்கூடியவன் நான். அவே இந்த சில்லறைகள், ஒரு சில சில்லறைகள் வந்து இந்த முகப்புத்தகங்கள்ல இந்த யூடியூப்புகள்ல வீடியோ போடுறதால ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய தலைவருக்கு துரோகம் செய்ய. ஆனா இந்த அரசியல்ல நானா விலகு போகின்ற வரைக்கும் நீங்கள் குளறுகிறதால எந்த மாற்றமும் நடக்காது. அரசியலை தீர்மானிக்கிறது நானுடைய நீங்கள் இல்லை. ஆகவே இந்த வீடியோவை பார்த்து குளறாக்கள் குளறலாம், கத்துறாக்கள் கத்தலாம், தலைவில் அடிக்கிறார்கள் தலைவில் அடிக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது என்ன பொறுத்த வரைக்கும் இவதை என்ன பாதிக்காது. என்னுடைய முகப்புத்தகத்தை நீங்க குளறனா உங்களை பிளாக் பண்ண அவ்வளவுதான். கள்ள ப்ரொஃபைல்ல ஒரு 50 பேர் வந்து கத்துவீங்க, அவ்வளவுதான். ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில நான் கதைக்காம இருக்கிற, சும்மா அமர்ந்திருக்கிற நேரங்கள்ல கூட கூப்பிட்டு கதைங்கொண்டு சொல்ற அளவுக்கு பாராளுமன்றத்துல இப்ப நிலைமை இருக்கிறது. அதை விளங்கிக் கொள்ளுங்க. எதிர்கட்சியில நானும் போற எதிர்கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், முக்கியமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி செய்கின்ற பிள்ளைகளை கதைக்க வேண்டிய பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே எனக்கு அதை கதைக்க வேண்டிய தேவை, எனக்கு இந்த விடயங்களை வெளியால போடுகின்ற தேவை
அதே நேரம் எதிர்க்கட்சியில இருக்கிறவர்கள் ஒற்றுமையாக, அதுக்காக போய் நாமல் ராஜபக்சோட ஒற்றுமையா இருக்கிறான், டிவி ஜானகோட, சஜித் பிரேமதாசன், ஒவ்வொருத்தரும் பிடிக்காதாக்கள் நீங்கள் கத்துறால எந்த பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் நான் சாக போறதே இல்லைன்னா எதிர்க்கட்சி அதுல ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கணும். நீங்கள் அனுப்பிவிட்டாக்கள் இங்க தங்களை தாங்களும் மதிக்கிறீர்களே, எதிர்க்கட்சியில இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவரையும் மதிக்கிறீர்கள். ஆகவே அவர்களோட போய் இருந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய அரசியலை விளக்க போறீங்கன்னு திரும்ப சொல்றேன். இந்த அரசியல்ல நான் நிக்கிறது எனக்காக இல்ல, உங்களுக்காக. சோ நான் உங்களுக்கு உண்மை இல்லாதவன் நினைக்கின்ற சந்தர்ப்பத்துல, நான் காசு அடிக்கிற சந்தர்ப்பத்துல, அடுத்த பாராளுமன்ற தேர்தல்ல நீங்கள் அர்ச்சுனாவுக்கு வாக்கு போடாம விடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அப்படியே என்னுடைய அரசியல் இருந்து விட்டு சாதாரணமான ஒரு பிரைவேட் ஒன்றை கட்டிக்கொண்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கண்டு உண்மையாக இருக்கிற சிங்கள மக்கள் சுட்டு செத்தாலும் இல்லை என்று இருக்கின்ற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கள்ளன் என்று சொல்லிக்கல மனமுடைஞ்சு நான் போயிட்டேன் என்று சொன்னா, உங்களுக்கு அதுக்கு பிறகு 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்ததுதான் நடக்கும். அதை நான் இன்றைக்கே உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றும் இங்க உங்களுக்கு உண்மையாக இல்லை. உங்களை எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் காலங்காலமா. எல்லாரும் உங்களுக்கு தெரியும், சுத்தமா தண்டிங்க. அதே நேரம் போய் உங்களுக்கு தெரியும், அந்த கடைசி நேரங்கள்ல எங்களுடைய போராளிகள் சரணடைகிற போது வெள்ளைக்கொடி விவகாரம் யாருன்னு தெரியும். அந்த நேரம் கல்யாணம் கட்டி போட்டு போய் கனிமீன் கொண்டாடினது யாருன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சும் பார் வச்சிருந்தது யாருன்னு தெரியும், பாருக்கு பர்மிட் பண்ணது யாருன்னு தெரியும். எல்லாம் தெரிந்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கெட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்று நீங்க நினைச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இந்த அரசியல இருந்து விட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையாக கதைக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருபோதுமே இருக்க போவதில்லை. அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே சரி, இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விடயம் என்னென்றால், இந்த நாமல் ராஜபக்சவோட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. இருக்கண்டு நினைக்கிறவர்கள் நினைச்சு கொண்டே இருக்கலாம். அதை நான் ப்ரூவ் பண்ண வேணுமெண்டோ இல்லாட்டி அதுக்கு எதிராக கத்தோணும் புலரவணுமெண்டோ தேவை எனக்கு இல்லை. ஆகவே இருக்கண்டு நினைக்கிறவர்கள் நினைச்சு கொண்டே இருக்கலாம். நீங்கள் நினைப்பது உங்களுடைய தனிப்பட்ட கடமை. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில கூட என்னை பற்றிய ஒரு அபிப்பிராயம் தோன்றி இருக்கிறது. இனி உங்களை பொறுத்தது, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.